நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். உங்களுடைய எல்லா கேள்விகளையும் இந்த விசாலமான நேரத்தில் நீங்கள் கேளுங்கள். கடைசி நேரத்தில் கேட்டு பதில் செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லை என்று தெரியும் நேரத்தில் கேட்டு ஒரு சூழ்ச்சியை உண்டாக்காதீர்கள். நேர்மையான விவாதம் இங்கே நடக்க வேண்டும். அன்பு தோழர்களே, நம்முடைய கேள்விகள் கேள்விகளாகவே இருக்கின்றன. ஏன்னா இப்ப நம்ம சொன்னோம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் போய் கேட்கறாங்க. அதுக்கு தான் ஒரு கேள்வி வச்சோம்ல சந்தேகத்தோட. ஏன்னா யாருக்குமே அப்படித்தானே. இப்ப இறைவன்ட்டே ஒரு ஆள் கேட்கிறான்னு வச்சுக்கிறோங்க, உடனே அல்லாஹுத்தால அங்கீகரிப்பானா இல்லையாங்கிறது ஒரு புறம். ஏன்னா அது ஆளுடைய தராதரத்தை பத்தின ஹதீஸில வருது. ஹலாலான உணவெல்லாம் இருக்கான், ஹராமான இருந்தா உப்புக்குழப்பான நிலையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. கேட்டோன்னு எல்லாருக்கும் கிடைச்சிருமா? நம்ம அல்லாட்டே கேட்கறோம்னு வச்சுக்கிறோங்க. இன்னைக்கு ஒரு கேட்கிறோம் உடனே கொடுத்துருவானே. யாருக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்பதான் கொடுப்பான். ஆனாலும் அல்லாட்ட தான் கேட்கிறோம். இதுவா ஒரு காரணம்? சரி, அப்ப கிடைக்கும்னு தெரிஞ்ச கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில ஒரு வழியில் கேட்டா உங்க பதில் என்ன கேட்டிருக்கோம்ல, தெளிவா சொல்லுங்க. அதே போல ஒரே நேரத்தில் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஒரு ஆள் மட்டும் கேட்கிறாரு, அவருக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இல்ல நாங்க விவாதத்தில் அப்படித்தானே வச்சிருக்கிறோம். ஒரே நேரம் இருந்தா தானே. சரி, ஒரே நேரம் இல்லாவிட்டா உங்க நிலைப்பாடு என்ன அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரே நேரம் இல்ல, தனித்தனியாக கேட்கறாங்க, அது கூடுன்னு சொல்லி கொடுங்க. ஒரே நேரத்து முடியுமாங்கிறது விவாதிப்போம். அதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். 4ஆம் படியில் ஏறினாரா இல்ல 3ஆம் படியில் ஏற ஒப்புக்கொண்டீங்களான்னு கேட்கிறோம். நீங்க 3 ஒப்புக்கொள்ள 2 ஒப்புக்கொள்ள 4க்கு ஆதாரம் கேட்கறீங்கிறோம். 2 3 ஃபர்ஸ்ட் ஒரு 2ஆம் படியில் வந்துட்டாரா 3ஆம் படியில் வந்துட்டாரா அப்புறமா 4ஆம் படி விஷயத்துக்கு நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சரி, ஒரே மொழியில எல்லாம் அவருக்கு எப்படி எல்லா மொழியும் தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு தமிழ் மொழி பேசுகிற ஒரு வழி விளையாட்டு உதவி கேட்கிறாரு. அவருக்கு அந்த தமிழ்நாடு ஒரு முடியுமா ஓசி முடியும்னு ஒப்புக்கொள்ளுங்க. பல மொழி முடியுமாங்கிறத சப்ஜெக்டா வச்சுக்கிடுவோம். நீங்க ஒரு மொழியில உலகத்துக்கு தீர்மானம் வரும்போது அப்புறம் பல மொழிக்கு போறீங்க. எங்களுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது முடியும்னு சொல்லுங்க, அடுத்துக்கு போகலாம். அது பதில் சொல்லாம வேற எப்படி போறது? சரி, அடுத்ததாக இவங்க சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருந்தது சும்மா அவங்க தெரியாதனால தான் அப்படின்னு இப்படியே ரிசர்ச் பண்ண. ஆனா அவங்களுக்கு விவரம் தெரியுங்கிறதுக்கு ஹதீஸ் ஆதாரம் வச்சிருக்கோம், நாங்க சும்மா சொல்லல. ஏன்னா இதுக்கு முன்பு ஹதீஸ் எல்லாம் இருக்கும். மா அலிம்து பி அஹ்லிஹி இல்லா கைரன் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. என் குடும்பத்தின் விஷயத்தில் நல்லதைத்தான் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு புகாரில் ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. என் குடும்பத்தினர்கள் சிறந்தவர்கள் நான் ஆதாரம் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, குர்ஆனில் இருந்து ஆதாரம் வைக்கிறோம். எப்படி வத்தையிபாத்து லித்தையிபீன் வத்தையிபூன லித்தையிபாத் அல்லாஹ் சொல்றான். நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்கள் தான் திருமணம் செய்யல பொருத்தமானவர்கள். அதே போல நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்கள் தான் பொருத்தமானவர்கள், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்கள் தான் பொருத்தமானவர்கள். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சிறந்தவர் இந்த உலகத்துல உண்டா? அப்ப அவங்களுக்கு போய் களங்கம் உள்ள ஒரு பெண் அல்லாஹ் அமைப்பானா? அது இந்த வசனத்துக்கு மாற்றமாச்சே. இந்த வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா தெரியாதா? அப்ப இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினாங்களா இல்லையா? இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு நம்பி இருந்தா தன்னுடைய குடும்பத்தினர் தவறாளி பெருமாண்டி எப்படி நம்ம சந்தேகப்படுவாங்க? அப்ப இந்த வசனத்தை சந்தேகப்படுறான்னு வந்துடும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறங்கின வசனத்தை அவங்க சந்தேகப்பட்டாங்களா? நாங்க ஆதாரம் வைக்கிறோம், குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து. இல்ல இப்படி அது மௌனமா இருந்தாலும் அப்படிதான் அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, தெரிஞ்சாதான் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா, இப்படியே ரிசர்ச் பண்ண வச்சுக்கிறோங்க. அல்லாஹ் ஒண்ணுமில்லன்னு வந்துடும். காலையிலையும் மாலையிலும் அல்லாஹ் தஆலா வானவர்கள் அனுப்புறான், மக்கள்லாம் என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வாங்கன்னு. ஒரு ஆள் சொல்றாரு, ஏன் மலக்குமாரில் அனுப்புறான்? நம்மளை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாது, அதனாலதான் அனுப்பி வைக்கிறோம், என்ன செய்யணும் பார்த்துட்டு வாங்கன்னு. இப்படி ஒரு ஆள் சிந்திச்சாங்க, சரியான சிந்தனையா? அதே போல ரக்கை பத்தி யார் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு ஒமா எல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், யார் என்ன பேசினாலும் சரிதான் ரக்கை பத்தி எழுதிடுவாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, ஏன் மலக்க வச்சான்? நம்ம பேசுறது அல்லாஹ்வுக்கு தெரியாது, அதனாலதான் வச்சிருக்கான். இப்படியே சிந்திக்கலாமா? அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒண்ணும் தெரியாம வந்துடும். அப்ப அல்லாஹ் தான் மறுமையில நம்ம கூட்டு கேட்பான், அப்படி செஞ்சியா இப்படி செஞ்சியா. ஒரு ஆள் சொல்றாரு, அல்லாஹ் மறு நம்மகிட்ட தானே கேட்கறான், அவன் தெரியாதனால தானே கேட்கறான் அப்படின்றாரு. சரியா? என்னங்க எப்படி சிந்திக்கிறது? ஏன் நல்ல விதமா சிந்திக்க முடியாத? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அவங்களுடைய வாதப்படியே ஒண்ணு கேட்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல திருமணம் இல்லை, ஏன் களங்கமுள்ள பெண்ணை போய் ஒரு நபிக்கு அல்லாஹ் மனைவி வைப்பானா? கேட்க தெரியுதுல. இப்ப இங்க மட்டும் அது வரமாட்டேங்குது, அங்க மட்டும் கேட்க தெரியுது. இவ்வளவு உறுதியா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல இருக்கிற நீங்க, உங்களுக்கு திருத்துவதராக இருக்கிற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விஷயத்துல ஏற்க மாட்டேங்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலேயே அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா ஒரு நபிக்கு போய் இப்படி ஒரு பெண்ணை அமைப்பானான்னு கேள்வி கேட்க தெரியுது. ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் நமது நாயகம் நமது திருத்தூதர் அவங்க விஷயத்திலேயே அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரல.
அப்ப நாங்க ஏன் குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் ஆய்வு செய்யறோம்னு சொன்னா அல்லாவே கேட்டுட்டான். அப்பலாம் தப்பற குர்ஆன் சிங்க குர்ஆன் கேட்டுட்டான் அப்படிங்கறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, குர்ஆனை சிந்திங்க, சிந்திச்சு குர்ஆனை விட்டுவிட்டு உங்க சிந்தனை வச்சுக்கிறீங்கன்றானே. சிந்திச்சு குர்ஆனை தானே சொல்லணும். சிந்திக்க சொல்றதே எதுக்கு தான்? சிரிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வெளியேற்றும். திருப்பி அடுத்த அமர்வு கூட உள்ள அனுமதிக்க மாட்டோம். சிரிப்பு சிந்திக்க சொல்றது அதுக்காக தான். அதனால சிந்திக்கணும், சிந்திச்சுட்டு குர்ஆனை சொல்லணும்னு தான் அர்த்தம். சிந்திச்சுட்டு குர்ஆனை விட்டுருங்கிறதுக்கு. அப்ப நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன் சிந்திக்க சொல்லிட்டான்ல, சிந்திச்சிட்டீங்கல்ல, அந்த குர்ஆன்ல இருந்து ஆதாரம் நாங்க தானே கேட்கிறோம். நீங்க சிந்திக்கிற குர்ஆனில் இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம மேல ஒரு அவதூறான கருத்தை அவங்க திணிக்க பார்க்கறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உம்முஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையாக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் விளக்கம் வியாக்கியானம் கொடுக்காம உண்மையாக நம்பக்கூடியவர்கள் நாங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்களுடைய தாய்க்கு சமமானவர்கள். எங்கள் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி அவர்கள் பத்தினி தான் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அவர்கள் சொல்வது போல் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது நாங்கள் களங்கம் கற்பிக்கவில்லை. அது அவர்களுக்கு பழக்கமாக இருக்கலாம், நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. வத்தகிபூன லித்தகிபாத் அல்லாஹ் சொல்றான். நாங்கள் இப்போவும் அதான் நாங்களும் நம்புறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள் தான், அல்லாஹ்வின் தூதரும் தூய்மையானவர்கள் தான். தூய்மையான அந்த அல்லாஹ்வின் தூதருக்கு தூய்மையான ஒரு பெண்ணை தான் அல்லாஹ் மனமுடித்து வைத்தான். அவர்கள் தான் நமக்கு அன்னையுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றவர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்திலே சந்தேகம் என்று ஒன்று வந்ததா இல்லையா, அதுதான் நாங்க கேட்கிறது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலையில் இருந்தார்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது இவ்வளவு பெரிய களங்கம் ஏற்பட்டது. இந்த களங்கம் ஏன் ஏற்பட்டது? அவர்களை ஒரு கூடாரத்தில் வைத்துக் கொண்டு போயிருந்தாங்க. அந்த கூடாரத்தில் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியாம தானே அந்த கூட்டமே போயிருச்சு. அந்த கூடாரத்துக்குள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட ரசூலுல்லாஹ் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் தெரிந்திருக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கற்பை பற்றியோ அவர்களுடைய நல்ல ஒழுக்கத்தை பற்றியோ நாங்கள் களங்கம் சொல்லவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி மட்டுமல்ல, மூமினான எந்த பெண்மணியை பற்றியும் நாங்கள் களங்கம் சொல்ல மாட்டோம். சொல்பவர்கள் எல்லாம் நீங்கள் தான் என்பதை நாங்கள் காலையில் நிரூபித்தோம். நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் அப்படி சொல்கிறீர்களா என்று கூட உங்களோட காலையில கேட்டோம். ரைட், இப்ப அடுத்ததுக்கு வரோம். அடுத்தது, சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. எப்பவுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது கூட இது அல்லாஹ் அல்லாதவனிடமிருந்து வறுமையானால் இதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப முரண்பாடுகள் எங்கு இருக்குதோ அது பொய்க்கு அடையாளம். அவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள். ஏற்கனவே சகோதரர்கள் சொன்னார்கள். முதல்ல அவர்கள் ஒரு மேதை சொன்னாரு. என்ன சொன்னாரு? காபிர்களுக்கு விளங்காதுன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு மேதை சொன்னார். அவருடைய மேதைகள் இன்னொருத்தர் சொன்னாரு காபிர்களுக்கு எல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொன்னார். அது ஒரு முரண்பாடு. அது மாதிரி நிறைய அடுக்கடுக்கா ஒன்னொன்னா சொல்லிட்டு வரோம். பிற இடையில வாய்ப்பு கிடைக்கும் போது அவ்வப்போது சொல்லுவோம். இன்னொன்னையும் சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு போறோம். யூனுஸ் நபியை பத்தி சொன்னாங்க. யூனுஸ் நபியை பத்தி சொல்லும் போது அதுக்கு முன்னால் அவங்க சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய ஒரு மேதை சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத, இதுவரையும் மருந்தே கண்டுபிடிக்க முடியாத அப்படி நிறைய பட்டியெல்லாம் போட்டு அத்தகைய நோய்கள் எல்லாம் குணப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதை மூச்சு அடுத்தது ஒரு கதையை சேர்த்துக்கிறது. குர்ஆன்ல இருக்கிறது இவ்வளவுதான். அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்தது இதுதான். அதோட அவர் என்ன சேர்த்துறாரு? அதே மாதிரி நபிமார்கள் வலிமார்கள் எல்லாத்துக்கும் அந்த ஆற்றல் இருக்குது. இது எங்க இருக்குன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஈசா நபிக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர் அல்லாஹ் வழங்கினான் என்பதை குர்ஆனில் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க சொல்றீங்களே நபிமார்கள் வலிமார்கள் எல்லாத்துக்கும் இருக்குன்னீங்களே, அது எங்கன்னு கேட்கிறோம். அதாவது அடுத்த இன்னொரு மேதை மறுக்கிறார். ஒரு மேதை இதை சொல்லிட்டாரு. அவருடைய அடுத்த மேதை என்ன சொல்றாரு? யூனுஸ் நபி கேட்டாங்க இன்னி மசனி அந்த அரஹமுர் ராஹிமீன் அப்படின்னு யூனுஸ் நபி கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு போச்சு. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. ஏன் நபிமார்களும் வலிமார்களே தங்களுக்கு அடுத்தவங்க நோயெல்லாம் குணப்படுத்த முடியுமா? தனக்கு வந்த நோயை ஒரு நபியால குணப்படுத்த முடியல. இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள் அவர்களுக்கு இடையில. சரி, அப்புறம் அவங்க இப்ப நான் நிறைய கேள்வி கேட்டோம். நாங்க 6 கேள்வி 7 கேள்விங்கிறாங்க. இப்ப அந்த கேள்விகளுக்கு ஒண்ணு பதில் சொல்லிட்டு வருவோம். நம்பர் மட்டும் கூட சொல்லிட்டு போறாங்க. அப்ப மனிதர்கள்ட்ட இறந்த உயிருடன் உள்ள மனிதர்கிட்ட கேட்பதற்கும் இறந்த